இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற தோல்விகளுக்கு உங்கள் வயதை காரணம் காட்டுற மனப்பாங்கோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நமக்குள்ளே சொல்லப்படாத ஒரு டைம் டேபிள், அதாவது இந்த வயசில் இதுதான் பண்ணணும், இந்த வயசுக்கு மேலே இது பண்ண முடியாது, இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிருக்கணும், வேலை கிடச்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு வேகான ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம சொசைட்டி ஆர் நம்மளுடைய புத்தகங்கள் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் மூலிமா நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிட்டோம். இப்படி தான் இருக்கணும், இது இல்லாட்டி நீங்கள் இந்த உலகத்தோடு இணைஞ்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அப்போது இந்த வயசில் இது தான் அப்படிங்கிறப்போ இப்போது ஒரு 21 வயசு பையன்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, டைம் இருக்குது, ஸோ நான் இன்றைக்கி ஏதோ ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஏன் என் லைஃப்பில் ப்ரெஷர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டாக இருந்தால் கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் 23, 25 வயசுலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? ஸோ அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு உண்டான அந்த பர்செப்ஷன், இல்லை இதுதான் போதும், இல்லை இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகான ஐடியா என்ன பண்ணிடுது, வேகமாக வளர்கிற மனுஷனை தடுத்துருது. இல்லை இன்றைக்கி நடக்கிற சில ஃபெயிலியர்ஸ்க்கு இந்த ஏஜ் ஒரு காரணம் காட்டிடுது. ஏதோ ஒரு வகையில் நம்ம லைஃப் ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஐடியாலஜி தான் இங்கே அதிகம் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சில பேர் இன்றைக்கி 35 தாண்டும் போது இன்றைக்கி நான் எப்படிங்க பிஸ்னஸ் எடுக்கிறது அப்படிம்பாங்க. சில பேர் எபோவ் 50 இப்போ எப்படி நான் திரும்ப ஒரு ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் போய் நம்ம ஹிஸ்ட்ரியில் வேணால் உட்காந்து எக்ஸாம்பிள் தேடலாம். பீப்புள் ஹூ சக்சீட் ஆஃப்டர் 40, பீப்புள் ஹூ சக்சீட் ஆஃப்டர் 15லாம் தேடலாம், நிறையா கிடைக்கும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ வெற்றின்றது வயது சார்ந்தது கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் 20, 30, 40, 50 நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் லைஃப்பில் ஒரு டிசைட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இது உங்களுடைய அறியாமைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பர்சன் சக்ஸஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபெயில் ஆகிறாங்களான்றது அவங்களுடைய தேவைகள் அடிப்படையில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தேடி போகிற நீங்கள் அதுக்குண்டான மனநிலையை வளர்த்துப்பீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கெரியரை நோக்கி போகிற நீங்கள் அதுக்கான ரிஸ்க் எடுப்பீங்க, எஃபர்ட்ஸ் போடுவீங்க. ஒரு ஃபினான்ஷியலி ரிச் லைஃப் ஸ்டைல் வாழணும், இல்லை மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான செயல்களை நீங்கள் எப்போ வேணால் பண்ண முடியும். அப்போது இது ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு உண்மை சொல்லணுன்னா நம்ம கான்ஷியஸ்க்கு எப்போவுமே தான் செய்கிறது சரின்ற ஒரு நியாயப்படுத்துகிற குணம் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், நீங்கள் இது ஏஜ் ஒரு விஷயம் தான் பேசுகிறது, மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் லைஃப்பில் இருக்குது. ஏஜ் ஒரு காரணம் காமிச்சிக்கிறது. நம்ம அவமானப்படுறோம் இல்லை ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கில்ட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இல்லை சப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில காரணங்கள் போய் சொல்லும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஏஜ் ஃபேக்டர். என்னோடய கோர்ஸில் 60+ இருக்கிற எத்தனையோ பேர் 60+க்கு அப்புறமா பணம் சம்பாதிக்கிற ஆட்கள் கூட இருக்குது. அதாவது இன்கம் சோர்ஸே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஆட்கள் இருக்காங்க. ஒரு 20-25 என்னால் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், நான் இப்போ தான் நான் உள்ளே வரேன், எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நானும் பார்த்துருக்கேன், என் லைஃப்லேயும் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லையும் நடந்திருக்கு. இப்போ நான் இந்த சேனல் மூலிமா பேசின எத்தனையோ பேருக்கு அந்த மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் தேவைப்படுது. இப்போ எப்படின்னா எல்லோரும் போய் உடனே தேடுவீங்க. இன்றைக்கி போய் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், யூடியூப்பில் பீப்புள் ஹூ ஆர் சக்சீட் இன் 14 போட்டு பாருங்கள், அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் 39 உட்காந்துட்டு எப்படி மிட் கரியரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு ரொம்ப புலம்பிட்டு இருப்பீங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா, யூ கேன் ரீஸ்டார்ட் யுவர் கெரியர் எனி டைம் அன் யுவர் ஏஜ். உண்மை என்ன அப்படின்னா, உங்களோட கெரியரையோ உங்களுடைய லைஃப்பையோ எந்த நிமிஷத்தில் வேணால் ரீஸ்டார்ட் பண்ண முடியுன்றது தான் உண்மை. என்னோடய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் படித்த டிகிரி, நான் படித்த ஒரு படிப்பு இந்த வழியில் தான் போகணுன்றது தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8, 9, 10 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன். தென் ஐ ஸ்டாப்ட் எவ்ரிதிங், ஐ ரீஸ்டார்டட் அகெயின் கம்ப்ளீட்லி வேறு ப்ரொஃபஷனில். ஸோ என்னால் இப்போ இங்கே இருக்கிறது கூட ட்ராப் பண்ணிவிட்டு ஐ கேன் ஸ்டார்ட் சம்திங் எல்ஸ். இஃப் யூ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட், உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப் உங்களுக்கு தகுதியான விஷயங்களை எந்த ஏஜில் வேணாலும் காட்டும். ஸோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்காதீங்க, இது மோர் லைக் அன் அவேர்னஸ். அதாவது ஏஜ் ஃபேக்டரை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. நீங்கள் சொல்லிக்கலாம், நான் இப்போ எனக்கு என்னங்க 45 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னங்க பண்ண போகிறேன், அது உண்மை கிடையாது. யூ கேன் ரீஸ்டார்ட் யுவர் லைஃப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இதனால் இது நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம தோல்விகளுக்கு சில காரணம் காட்டுவோம்ல, அந்த காரணம் நீங்கள் உங்கள் வயதை காமிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பொய், உங்களை நீங்களே ஏமாற்றிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நன்றி.